எனக்கு தாவேக்காரங்களை பார்த்தா பயமா இருக்கு, பூரி விட்டுருவாங்களோ பராண்டி விட்டுருவாங்களோ கடிச்சு விட்டுருவாங்களோ பயமா இருக்குன்னு வாயை திறந்து சொல்லணும் விஜய். விஜய் பேச மாட்டாரு, முதலமைச்சர் பேச மாட்டாரு, திமுக யாரும் பேச மாட்டீங்க, பாஜகவும் உங்களை யாரையும் கைது செய்யாது. மண்ணு திருடு போனது உண்மை. அமலாக்கத்துறை நல்லா தூங்குது, சிபிஐ இந்த சைடு தூங்குது, கூட்டணிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பொழுதுக்கும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி வளர்ந்தது, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் தேமுதிமுகவும் நீங்கள் அமமுக கம்பேரே பண்ண முடியாது. 1/2% எங்கே இருக்குது, 5% எங்கே இல்லை. இன்னைக்கு தேதியில் கட்சின்ற விஷயத்தில் அவருக்கு வெற்றி, தலைவலிலாம் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் இல்லை, செங்கோட்டையன் இல்லை. வைத பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடம் ஊடகவியலாளர் கோடீஸ்வரன் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், தேர்தல் அறிவிச்சு எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தில் ரொம்ப இதாக இருக்காங்க. இப்போ இந்த பிரச்சாரத்தில் எந்த கட்சி தன்னுடைய பிரச்சாரத்தில் ஒருபடி முன்னே இருக்குன்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க? எப்படி பார்க்குறீங்க சார் களத்தை? தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் 5 விஷயங்கள் உள்ளடங்கும். முதல்ல வந்து ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, 2வது கூட்டணி, 3வது பிரச்சாரம், 4வது வந்து தேர்தல் வாக்குறுதி. அந்த பிரச்சாரமும் தேர்தல் வாக்குறுதியும் அது பக்கத்தில் வர லேயர். 5வது வந்து அந்த வேட்பாளர் பட்டியல். இப்போது தேர்தல் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு கட்சி. அதிமுகவில் ஒரு சில உட்கட்சி பிரச்சனைகள், ஒரு சில பஞ்சாயத்து, கட்சி விட்டு வெளியில் போகிறது, கட்சி விட்டு நீக்கிறது, அதெல்லாம் இருந்தது. கூட்டணின்னு வரும்போது திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சது தேர்தலுக்கு முன்னாடி. அது தொடர்கதையாக இருக்குது. இல்லை, இப்போ இந்த காங்கிரஸ் திமுக உரசலுக்கு அப்புறம் இல்லை, அதுதான் நான் பேச வரேன் நான். அது 2வதுங்க. 3வது வந்து தேர்தல் பிரச்சாரம், தேர்தலினுடைய வாக்குறுதிகள், 5வது வேட்பாளர். அப்போ அந்த மொதல் விஷயம் கட்சி கட்டமைப்பு அப்படின்றதுல திமுக பலம், அதிமுக அதுக்கு நிகர இல்லை ஓரளவுக்கு பலம். அதோட ஒரு ஏன்னா திமுகவோட அந்த மாவட்ட செயலரோட செயல்பாடுகள் இப்போ சென்னையெலாம் எடுத்திங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து திமுகவோட செயல்பாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆளுங்கட்சினால கொஞ்சம் இருக்கும் யதார்த்தம் அது ஒன்று. பட் கூட்டணி அப்படின்னு வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, அதிமுக வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து காங்கிரஸை விட வாக்கு விகிதாச்சாரம் கூட, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது விசிகாவை விட வாக்கு விகிதாச்சாரம் கூட, அமமுக என்பது மற்ற கட்சிகள்லாம் வச்சுருக்கிறாங்க இல்லையா, டிஎம்கேல, அதெல்லாம் விட தேமுதிமுகவும் நீங்கள் அமமுக கம்பேரே பண்ண முடியாது. 1/2% எங்கே இருக்குது, 5% எங்கே இருக்குது சொல்கிறேன். அதாவது அவங்க 10 சீட்டு வாங்கியிருக்காங்க, இவங்க 11 சீட்டு கொடுத்துருக்காங்கன்றது வேற. பட் நீங்கள் வந்து அமமுகவோடையும் இல்லை டிடிவி தினகரனோட பிரச்சாரம் வியூகங்கள், அவரோட அந்த அரசியல் அமைப்பு, அதோட வந்து நீங்கள் டிஎம்டிகேவோட ஒப்பீடு பண்ண முடியும். டிடிவி தினகரன் வந்து அவர் தம்பிக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்கும் வந்து எம்பி சீட்லாம் கேட்கல இல்லையா, கண்டிப்பாக. அதனால் அதோட ஒப்பிட முடியாது. பட் அதெல்லாம் சேர்த்து மேபி 1%, 1/2% வச்சிருக்கிற கட்சிகள், மற்ற சிறிய கட்சிகள் எல்லாம் சேர்த்து வேணால் அமமுகவோட ஒப்பீடு பண்ண. அப்போ பார்க்கும்போது 2வது, 3வது, 4வது பெரிய கட்சிகளை வந்து அதிமுகவும், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சிகள் மதிமுக இருக்குது, அப்புறம் ஒரு 20 கட்சிகள், அந்த அந்த வகையெல்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த கூட்டணியில் முன்னாடி இருந்த அந்த இடம், அந்த நிலைப்பாடு, அந்த ஒற்றுமை, இந்த குழப்பன்றது அங்கே இருக்குது. அது தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு வரும்போது அதிமுக முந்தி விட்டுது, ஒரு அடி முன்னாடி வந்துச்சு. காரணம் என்னென்னா, கூப்பன் அப்படின்னும் போது அது கூப்பன் போய் கடையில் கொடுக்கணுமா இல்லை வீட்டில் கொடுப்பாங்களா? அந்த கூப்பனில் வந்துட்டு இல்லைங்க நீங்கள் கேட்ட பொருள் எல்லாம் 12,000 ரூபாய், உங்கள் கூப்பன் 8,000 ரூபாய் தான், கூட நீங்கள் 4,000 ரூபா போடணும். அப்புறம் வந்து இந்த கூப்பன் வந்து இப்போ இதுக்கு ஸ்டாக் இல்லை, சின்ன சின்ன கிராமங்கள்ல கடை இருக்காது, இதெல்லாம் இருக்கு. காசு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வேணுன்றதை பண்ணிக்குவாங்க. ஒன்று, இப்போ 10,000 ரூபா கொடுக்குறீங்க, அவங்க வட்டி கட்டுவாங்க, இல்லை வங்கியில் போடுவாங்க, இல்லை ஒரு ஃபீஸ் கட்டுவாங்க, இல்லை கரண்ட் பில்லு கட்டுவாங்க. இப்போ தொடர்ந்தா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 10,000 ரூபா பணம் கொடுப்பேன், விலைவாசி பிரச்சனையிலேருந்து மக்களை பாதுகாக்கிறது கொடுக்குறாரு. அதெல்லாம் அறிவிப்பு. அதாவது கடன் சுமை ஏறுது, பொருளாதாரம் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, பத்திரிகையாளர்கள் என் போன்றவர்கள் அதை குறையும் சொல்லலாம், அதை நிறையும் சொல்லலாம். அதை தாண்டி அடிப்படையில் மக்கள் வந்து இந்த 10,000 ரூபான்றது இன்னும் போய் ரீச் ஆகும். இது ரீச் ஆக அதிமுகவோட அந்த பிரச்சாரம் என்பது மேலே. தேர்தல் முடிந்தவொன்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பாக மக்கள் வந்து அது ஒரு பேசு பொருளாக தான். நீங்கள் எதனால 5000 ரூபா போட்டாங்க திமுகவில்? சார் இப்போ நீங்கள் இந்த ரீச் ஆகும்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒரு நல்ல ஒரு வாக்குறுதி தேர்தல் அறிவிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ரீச் ஆகாத காரணம் என்ன காரணம்? அதிமுகவுடைய செயல்பாடுகள் கம்மியாக இருக்குன்றீங்களா, பிரச்சார உத்தி கம்மியாக இருக்குன்றீங்களா? ஒரே ஒரு பொதுச் செயலாளர் ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு நிகராக இல்லை அவருக்கு அந்த அளவுக்கு வந்து மற்றவர்கள் கடினமாக உழைக்கலையோ அப்படின்ற அந்த ஒரு ஐயம் எனக்கு இருக்கு, சந்தேகம் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்போ போன வாரம் எடுத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஓஎஸ் மணியன் ஒண்டி ஜெயிக்கிறாரு, திருவாரூரில் நன்னிலத்தில் காமராஜர் ஒண்டி ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து புதுக்கோட்டையில் விராலிமலையில் விஜயபாஸ்கர் ஒண்டி ஜெயிக்கிறாரு. அப்போ மாவட்ட செயலாளர் ஒண்டி ஜெயிக்கிறீங்க, மற்றவங்களெல்லாம் லூஸில் விட்டீங்க. ஒருத்த நாட்டில் அப்போ வைத்திலிங்க ஒண்டி ஜெயிக்கிறாரு இந்த தஞ்சாவூர் சைடில். கண்டிப்பாக. அப்போ மற்றவங்கெல்லாம் ஜெயிக்கலை. அப்போது நீங்கள் கட்சி வேலையை சரியாக செய்யலையா? இது முதல் கேள்வி. சென்னையில் யாருமே வேலை செய்யலை. 1லேருந்து 37 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை ஜோன் எடுத்தீங்கன்னா, ஆமாம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இதில் மதுராந்தகம் வரலும் போக வேண்டியதாக இருக்குது அதிமுக ஜெயிக்கிறதுக்கு. திருவள்ளூர்லாம் தொடர் மொத்தமாக தோல்வி, சென்னை மொத்தமாக தோல்வி, காஞ்சிபுரம் மொத்தமாக தோல்வி, செங்கல்பட்டு தோல்வி, மாவட்ட செயலரே தோல்வி. அப்போது நீங்கள் வந்து என்ன வேலை பார்த்தீங்க போன வாட்டி தேர்தலில்? இப்போ மாவட்ட செயலர் சொல்லிக்கிறீங்க இல்லையா, ஆளுங்கட்சியாக இருந்தீங்க இல்லையா, இல்லை அமைச்சர்களாக இருந்தீங்க இல்லையா, இப்போ ஜெயிக்க முடியலன்னா அது ஏன், என்ன கேள்வி? அது எந்த அளவுக்கு சரி செய்யப்பட்டது? இல்லை மாவட்ட செயலர் மாற்றினாங்களா அப்படின்னா அதெல்லாம் அந்த கட்சி தலைமைக்கு உண்டான கேள்வி. அந்த அந்த கட்சி அந்த வேலை செய்யலை அப்படின்றது யதார்த்தம். இப்போ இது வந்து ஒரு பேசுபொருள். பட் இந்த தேர்தலில் வந்து ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சி அப்படின்னும் பொழுது ஒரு சில வாக்குறுதிகள் கொடுக்கலாம், இந்த ஆட்சியில் உள்ள குறைகளை சொல்லலாம். அப்போ அதை பில்டு பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்டி தேர்தல் எப்படி வரும்னு பார்ப்போம். இந்த வாட்டி கண்டிப்பாக சென்னையில் வந்து அதிமுக ஒரு சில தொகுதிகள் கிடைக்கும், போன அளவு மாதிரி இருக்காது. இந்த வாட்டி தொகுதிகள் கூட கிடைக்கிறதுக்கு யதார்த்தமான வாய்ப்புகள் இந்த இருக்கு. தேர்தல் வாக்கில் கரெக்டாக பிரச்சாரம் பண்ணலாம். கண்டிப்பாக பிரச்சாரம், அதாவதுங்க மக்களுக்கு வந்து என்னன்னா, யார் எங்களுக்கு என்ன செய்வீங்க ஃபஸ்ட்டு, அது முக்கியம். அதுக்கப்புறமா வந்து அந்த அவங்களுக்கு கோபம் வரா மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆன்டி இன்கம்பன்ஸ், இது 2வது பிரச்சனை. 3வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, 4வது விலைவாசி பிரச்சனை, 5வது வேலை வாய்ப்பு, 6வது வந்து நலன். இப்போ ஒரு திட்டம் மூலமா இப்போ விவசாயிகளுக்கு ஒரு கடன் ரத்துனா விவசாயிகள் ஓட்டு போடுவாங்க, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துனா மாணவர்கள் போடுவாங்க, அது நலன் சார்ந்து போகும். இந்த ப்ரையாரிட்டியில் பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுகவுக்கு இதையெல்லாம் போய் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இன்னும் 15 நாள் தான் இருந்தான். இங்கே ஏன் வந்து அதிமுகவுக்கு அந்த ஒரு பேசுபொருளோ ஒரு பர்செப்ஷனோ வர்றேன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்த காரணத்தினால விஜய் ஒரு பெரிய பேசுபொருளாகவும், விஜய் ஒரு ஸ்பாய்லராக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த சிக்கல். இப்போ விஜய் இல்லை அப்படின்னா இது இருதுருவ அரசியல் மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் விஜய் அவர் பேசுவதற்கு முன்பு இந்த கட்டமைப்புகளை பற்றி ஃபஸ்ட்டு ஆரம்பித்து சொன்னீங்க. இப்போ இந்த அதிமுகவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள், சசிகலா அம்மையார் ஆகட்டும், டிடி தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு கட்சியை மறுபடியும் தன்னுடைய, அதாவது ஜெயலலிதா அவர்கள் போல எம்ஜிஆர் போல கட்டுக்கோப்புக்குள்ள ஒரு கொண்டு வந்ததில் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றதா சொல்ல முடியும்? அதாவது 100 விழுக்காடு வெற்றி பெறல, 98 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த 2 விழுக்காடு தேர்தல், அதாவது கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா அது வெற்றி. பட் ஒரு கட்சின்றது ஆட்சிக்கு வரக்கூட அந்த தன்மையும் இருக்கணும். அப்போ கட்சி ரீதியாக வந்து இப்போ இன்றைக்கி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை சேலஞ்சு பண்ணுறதுக்கு அதிமுகவில் ஆள் கிடையாது. அந்த பதவியை வந்து கேட்பதற்கோ அந்த பதவியை பகிர்வதற்கோ இல்லை ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கோ ஆள் கிடையாது. யாருன்னா மீறி எதிர்த்து பேசுகிறாங்க, கட்சிக்கு வந்து தலைவலி வருது, இல்லை அவருக்கே சொந்தமாக தலைவலி கொடுக்குறாங்கன்னா கட்சியை விட்டு நீக்குன்னா கேட்கறதுக்கு கிடையாது. செங்கோட்டையன் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டார். பட் ஏன் அப்போ 100% வெற்றி தானே சொல்லலாம் அப்படின்னா அது ஜனநாயகம் இல்லை. நீங்கள் என்னதான் பொதுச் செயலராக இருந்தாலும் கட்சி நலனுக்காக ஒரு சிலர் பேசுகிறாங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை கேட்கக்கூடிய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். இன்னொன்று இந்த தேர்தல் அவருக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அப்போ 100% வந்து அவர் அந்த சேரில் வந்து உட்காந்தது சரி முறை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இன்றைக்கி தேதியில் கட்சின்ற விஷயத்தில் அவருக்கு வெற்றி, தலைவலிலாம் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் இல்லை, செங்கோட்டையன் இல்லை, எப்பாடா நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயல்படலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்த அதிமுக ஆட்சி மீது குறைபாடுகள், 2வது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் திமுகவுடைய பிரச்சாரம் வந்து மறுபடியும் ஒரு எடப்பாடி பழனிசாமி இப்போ தனிமனித தாக்குதல் அந்த மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏற்கனவே இந்த தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு நிறைய பேருக்கு தேர்தல் வாக்கு நிறைவேற்றணும்னு சொல்கிறப்ப அரசு ஊழியருடைய வாக்கு வந்துட்டு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கிடைக்காது, வாக்கும் கிடையாது, ஓட்டும் கிடையாது, ஸ்வீட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது போக போக இன்னும் வந்து தனி மனித தாக்குதல் ஜாஸ்தி ஆகும்.
இவர் எப்படி பதவி ஏற்றுக்கிட்டாரு, இவர் பிஜேபிக்கு வந்து கூட இருக்கிறாரு, பிஜேபி விழுங்கிடும் அப்படின்ற அந்த தாக்குதல் வந்து தொடரும். அதே மாதிரி இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி திருப்பி தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா. நீங்கள் வந்து ரயிலில் எப்படி வந்தீங்கன்னு தெரியும், உங்களை பற்றி சொல்லவா, நீங்கள் வந்து கார்ப்பரேட் குடும்பம் கட்சியாக நீங்கள் நடத்துறீங்க, எங்கள் கட்சியில் யார் வேணா பொதுச் செயலாளர் ஆகலாம், உங்கள் வாஜ்பாய் கட்சியில் கருணாநிதி புகைப்படத்தெல்லாம் வச்சு புகைப்படத்தெல்லாம் காட்டுறாரு. அது இது போக போக இந்த தாக்குதல் வந்து ஜாஸ்தியாகும். இவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க வெளிப்படுத்துவாங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் வந்தது, அம்மையார் ஜெயலலிதாவே சிறைக்கு சென்றாங்கன்றதை அவங்க பேசுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் இப்போ ஆட்சி காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஆடியோலாம் லீக் ஆகுது, இது யாரு குரல், உண்மைதானா, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அரசியல் ரீதியாக, அப்போ பொதுமக்கள் பிரச்சனைகள் இருக்குது. பொதுமக்கள் பிரச்சனைகள் போக இப்போ அந்த உக்கிரமாக ஆக ஆக தனி மனித தாக்குதல் இது எல்லா தேர்தலையும் வந்துடும். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஆராசா வந்து சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு விமர்சனம் வச்சு ஆமா, ஆமா. அதனால ஒரு சில தொகுதிகள் வந்து அவங்களுக்கு டஃப் ஆச்சு, கண்டிப்பா. இல்லை தோத்தும் போனாங்க. அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் யார் வந்து அந்த நாவக்கடக்கம், அது இந்த சொல்லாடல், இந்த கண்ணியம் அது கையாளுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒரு 2 வாரத்தை நீங்கள் ஏடா கூடமாக பேசுங்க, அது சர்ச்சையாக போயிடும். கண்டிப்பா. இந்த நேரத்தில் வந்து பிரச்சாரத்தை அதிகமாக்கி விட்டு சர்ச்சையை குறைக்கணும். நீங்கள் சர்ச்சை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவதுங்க, யார் என்ன பண்ணீங்க, உங்கள் பஞ்சாயத்து என்ன, உங்கள் குடும்ப பிரச்சனை என்னன்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியிலனா அவங்களோட அந்த உணர்வை புரிஞ்சு நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சிங்கன்னா அந்த பிரச்சாரம் சக்ஸஸ். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியை வந்து நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போயிட்டு இதை நாங்கள் செய்வோன்ற அந்த நம்பிக்கை அது வந்ததுனால உங்களோட பிரச்சாரம் சக்ஸஸ் ஆகிடும். இல்லை, குறிப்பாக நான் சொன்ன மாதிரி முதல்வரோட ஏற்கனவே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நிறைய விஷயங்கள் நிறைவேற்றல் குற்றச்சாட்டு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு அந்த பழைய ஊதிய திட்டம் நிறைவேற்றல. ஆனால் இன்னைக்கு நேற்று அவர் சொன்ன வாக்குறுதி வார்த்தை என்னன்னா, அரசு ஊழியருடைய வாக்கு கிடைக்காது, ஸ்வீட்டு கிடைக்காதுன்றது எப்படி மறுபடியும் அரசு ஊழியர்கள் திமுக நம்புவார்கள்ன்ற மாதிரியான பொருள் எடுத்துக்கலாமா சார்? ஏன் அரசு ஊழியர்கள் பற்றின பேச்சு அடிக்கடி வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 14 லட்சம் பேர் வருவாங்க. அதாவது அரசு ஊழியர், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசாங்கத்திடம் இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி ஒர்க்கர்ஸு அந்த மாதிரி வருவாங்க. அப்போ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 14 லட்சம். இந்த 14 லட்சம் ஓட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று இதில் டபுள் ஓட்டுலாம் இருக்காது. இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது, இறந்து போயிட்டவங்க பேர் அழிக்காம, ஏன்னா இதெல்லாம் அரசு சம்பந்தப்பட்டவர்கள். கண்டிப்பா. இது வந்து ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆவணங்கள் சரியா இருக்கும். ஆவணங்கள் சரியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இதில் தபால் ஓட்டு நிறைய இருக்குது. இப்போ இந்த தபால் ஓட்டு அது பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே திமுகவுக்கு சாதகமாக தான் போகும் கடந்த கால தேர்தலில். அதன் அடிப்படையில் போன வாட்டி எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்தோ, அது ஆசிரியர் போராட்டமோ, செவிலியர் போராட்டமோ, இல்லை எங்களுக்கு வந்துட்டு போக்குவரத்து தொழிலாளி ஆகட்டும், இல்லை தூய்மை பணியாளர் ஆகட்டும், எங்கெல்லாம் போராட்டம் நடந்தோ அப்போ அவங்கெல்லாம் வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலினே போய் நிறைய இடத்துல கலந்து ஜூஸ் கொடுத்து சமாதானம் பேசி உங்கள் ஆட்சி திமுக ஆட்சி வந்தோடனே அதெல்லாம் சரி செய்ய பண்ணி தரப்படும்னு சொன்னார். ஆனால் அது நிறைய விஷயம் செய்யலை. இப்போ அங்கங்கே போராட்டம் வருது. இப்போ தேர்தல்னு அந்த போராட்டம் பண்ண முடியாது, அமைதியாயிட்டாங்க. அப்புறம் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்தாங்க. ஆனால் அதில் அவங்க கேட்டது ஒன்று, இவங்க சொல்கிறது வேறன்னு ஒரு சிக்கல் இருக்குது. கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு கிடைச்ச மாதிரி அது திமுகவுக்கு கிடைச்ச அந்த வாக்கு வங்கி இந்த வாட்டி கிடைக்காதுன்றது என்னோட புரிதல். இது என்ன, இது இப்படி இவருக்கு தெரியும்னா, கண்ணெதிரில் அவ்வளோ போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில். சென்னையில் சேப்பாக்கத்தில் நடந்தது, நுங்கம்பாக்கத்தில் நடந்தது, ஆசிரியர்கள் உட்காந்து, இந்த ஆசிரியர்கள் தான் நிறைய பேர் ப்ரெசைடிங் ஆஃபீஸராக போய் உட்கார போகிறாங்க. அதுவும் காவல்துறை அவங்கள நடத்துகிற விதம் கூட ரொம்ப கொடூரமான விதமாக இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமே பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அவங்களுக்குமே வந்து ஒரு நிறைய ஒரு கெட்ட பேர் நிறைய வந்திருக்கு. லாக்அப் டெத்து ஒரு 30 டெத்துக்கு மேலே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, உங்களுக்கு இந்த போதை கலாச்சாரம் என்பது இங்கே வந்து அதிகமாக பேசப்படுகிறது. அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாரும் மோடி உண்டு தான் அப்படின்னு. அதாவது சரி, இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை, இப்போ மோடி தமிழ்நாட்டில் வந்துடுவார் அப்படின்னா மோடி என்ன தமிழ்நாட்டில் முதலமைச்சராக போகிறாரா? கிடையாது, வாய்ப்பு இருக்கா அதுக்கு? சரி, நயினார் நாகேந்திரன் துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அவங்க கொடுத்ததே 27 சீட்டு. இந்த 27 சீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சீட்டு வந்து கஷ்டம், இல்லை வந்து ஒரு 15 சீட்டுனா போயிடும். தேராத சீட்டாக பார்த்து தேடி தேடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கடினமான இடத்துல, கடினமான, அதாவது அமைச்சர்கள் தொகுதி, அதிமுக ஜெயிக்காத தொகுதி, அந்த மாதிரி தான் தள்ளி விட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தாமரை இங்கே வந்து பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தாமரைக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்குது? எதுக்கு இந்த கூட்டணி வைக்கணும்? 4 சட்டமன்ற உறுப்பினரை 8 ஆக்கலாம், இல்லை 4 இப்போ இருக்க 4 சட்டமன்ற உறுப்பினரை 12 ஆக்கலாம். அப்படி ஒருவேளை 12ஆவோ இல்லை 14ஆவோ ஆக்கினாவே அது மிகப்பெரிய வெற்றி. டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க அதை நோக்கி கூட பயணம் பண்ணலாம். அண்ணாமலை அவர்கள் 2026 முதலமைச்சர்னாரு,
31ன்னாரு. அவரு கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியவர். எல்லாமே அப்படி வேகமாக வளராது கடைசியில் ஒரு அரசியல் களத்து இல்லாமல் சூழல் ஆகி போயிடுச்சுங்களா? சார். அதாவது நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. நீங்கள் பொழுதுக்கும் வம்பு, பொழுதுக்கும் பிரச்சனை, ஒரு ஒரு அதாவது ஊரோட ஒத்து போகணும். சொந்த கட்சிக்காரர்களோடவே முரண். இப்போ முருகனுக்கு அமைச்சரவை கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கலன்றதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் காண்டு யதார்த்தம். கண்டிப்பா. அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அண்ணா என்ன, பெரியார் என்ன, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா என்ன ஊழல் பண்ணலையா, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன அவரா, நாங்கள் தான் மாற்று, அப்படி இங்கே வந்து பண்ணீங்க. கடைசியில் என்டிஏ கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி போய் நின்று தானும் தோற்று அதிமுகவையும் தோக்கடிச்சு, ஒரு சில இடத்துல நீங்கள் 3வது இடம், ஒரு சில இடத்துல அதிமுக 3வது இடம். கடைசியில் எண்டு ரிசல்ட்டு 39-40 பாராளுமன்ற சீட்டுக்கு பெரிய முட்டை. இப்போ பிஜேபி பொறுத்தவரை தலைமையில் இருக்கிறவங்க இப்போ ரிசல்ட் என்ன, சத்தம் அதிகமாக இருக்குது ஆனால் சம்பவமே இல்லையே, எம்பியே இல்லையே யோசிப்பாங்க. அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? பொழுதுக்கும் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி வளர்ந்தது, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் எங்கே பிஜேபி வளர்ந்துருக்குது. இல்லை, வாக்கு சதவீதம் காட்டினார்ல சார் அவர். வாக்கு சதவீதம் காங்கிரஸை விட வளர்ந்துருக்கு. காங்கிரஸை விட கூட வளர்ந்துட்டு நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிப்பீங்களா? அதிமுகவை நீங்கள் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கிறீங்க இந்த ஒரு 5 வருஷமா. அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தனி மனித தாக்குதலாம் ரொம்ப அநாகரிகம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்துங்கன்னா மோடிஜி அவர் கூட தான் நான் கம்முன்னு இருக்கிறேன்னா, இப்போ கூட ஏதோ ஒரு கடிதம்லாம் வந்து எழுதினதா வந்து தகவல்லாம் வருது. ஏன் இவரை ஒண்டியே இப்போ பார்த்தாலும் வருது. இன்னொன்று, இவர் வந்து இப்போ திமுக அமைச்சர்கள் மீது இவர் எதனா வழக்கு தொடர்ந்துருக்காரா? இப்போ கிடையாது. ஏன்? பிஜேபி தானே நீங்கள், ஏன் நீங்கள் தனியாக ஒரு வழக்கு ஒரு அமைச்சர் மீது செல்வாக்கில் இருக்கிறீங்க, அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் தொடரணும், எதனா ஒரு வழக்கு நீங்கள் தொடர்ந்துருக்கலாமே, ஏன் நீங்கள் பண்ணலை? சரி, இப்போது ஒரு எல்இடி ஸ்க்ரீன் எடுத்துன்னு இவர் ராஜ் தாக்கரே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஊழலெல்லாம் போட்டு காட்டிட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணார் மகாராஷ்டிரா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வண்டி எடுத்துக்கின்னு உண்மையிலே ஒரு காரியகர்த்தா, எனக்கு வந்து யாரும் என்னை அங்கீகாரம்லாம் கொடுக்க வேணாம், நான் மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் நான் வேலை பார்க்குறேன், நான் பிஜேபிக்காரன், நான் இந்த தேர்தலில் உழைக்கிறேன், ரிசல்ட் வந்தோன்னா என் தலைமை பார்த்துக்கணும், பண்ணலாம்ல. அளவனா கோச்சிக்கிறீங்க, வீட்டில் உடம்பு சரியில்லைன்றீங்க, கேரளாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, பாண்டிச்சேரி போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஏன் போட்டிட்டு மே 4க்கு அப்புறம் சொல்கிறேன்றாரு? அது மே 4க்கு அப்புறம் அவர்லாம் எதுவும் சொல்ல வேணாங்க இருக்கு சார். மக்கள் வந்து அண்ணாமலையை பார்த்துக்கிட்டுலாம் இங்கே வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை இஸ் அ irrelevant ஃபேக்டர் when it comes to தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். எப்போ அவர் ரெலவெண்ட் ஆவார்? எங்கன்னா ஒரு எம்எல்ஏத்தில் போய் நின்னார்னா அவர் ரெலவெண்ட்டு. எஸ், சட்டமன்ற உறுப்பினராக இப்போ அவர் போயிட்டு ஒரு வேளை திருப்பூரில் ஒரு இடத்துல நிற்கிறாரு, திருப்பூரில் தெருக்கில் நிற்கிறாரு, இல்லை அவர் வந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேனில் உதயநிதி எடுத்து நிற்கிறாருன்னா அவர் ஒரு பேசு பொருள். இல்லை அவர் வந்து ஒரு இடம் கன்னியாகுமரியில் போய் ஒரு இடத்துல நிற்கிறார், ஜெயிக்கிறாருன்னா அவர் எம்எல்ஏ. தேர்தலே நிற்கல. இன்றைக்கி தேர்தலில் சரத்குமாரும் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, நீங்களும் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதனால் இந்த தேர்தலில் அவர் இரலவெண்ட்டாக ஆனதுக்கு காரணம் அவர் தான். அவர் அதை ரசிக்கிறார், அதை விரும்புகிறார். அதனால தான் இவ்வளவு சர்ச்சை. சார், உங்கள் கட்சி உங்களை நடத்துகிற விஷயத்துக்கு நீங்கள் அதிமுகவை ஒரு சில விஷயம் சாட்டி விட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுறாரு? இவரை வச்சுக்கிட்டுலாம் கூட்டணி இருக்க முடியாது. அனுபவம் இல்லை, வாய் பதஷ்டமாக இருக்குது, வாய்க்கு வந்ததை பேசுகிறாப்புல, திமுகவோட நட்பில் இருக்காப்புல, அவர் சந்தேகப்படுறார். அவர் சந்தேகம் அவருக்கு கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும் அதுக்குள்ளே போல. இப்போ ஒரு அதிகாரியாகவே இருக்கார், அவர் ஐபிஎஸ் அதிகாரியாகவே அரசியல்வாதியாக மாறல. என்னோட தனிப்பட்ட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் நான் தள்ளி வச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த கசியப்பட்ட கடிதத்தில் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு அப்புறம். பட் ஒருவேளை அது உண்மையாக இருக்குமே. ஆனால் உங்களுக்கு என்ன சார் தனிப்பட்ட ஆம்பிஷன்? அப்போ தனி கட்சி நடத்துகிற ஆசை இருக்குது. உங்களோட பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கே ஓட்டு பெருசாக போடல, அதுலேருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்து நீங்கள் என்ன எங்கள் சனாதனத்தை பேசிட்டு, இல்லை இங்கே என்ன இந்துத்துவ கொள்கையை நீங்கள் இங்கே நிலநாட்ட போகிறீங்க? நீங்கள் அண்ணா போட்டு வச்ச அந்த விஷயத்தை விட நீங்கள் ஒரு பெரிய சிந்தனை இங்கே நீங்கள் தமிழ்நாட்டை செலுத்திட முடியுமா? அப்போ பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. மண்ணுக்கேற்ற அரசியல் நீங்கள் பண்ணலை. அப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு கேட்க போகிறீங்க? மோடிக்கு தான் ஓட்டு கேட்க போகிறீங்க, பிரதமருக்கு. அதை பிஜேபியிலேருந்து கேட்டு போகலாமே. அப்போ உட்கட்சி அரசியல்லையே நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சர்ச்சை. இதான் அண்ணாமலை பண்ணுற அரசு. சார், இப்போ பொதுவாக வந்து மோடி வரும்பொழுது இங்கே தமிழகம் வந்து ஒரு ஒரு மாதிரியான 2 தரப்புலையும் இருக்கும். திராவிட கட்சிகளுமே மோடி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க, பாஜகவும் மோடி வரவேற்கிறதுக்கான இருக்கும். ஆனால்
நேற்று மோடி வந்தது பெருசா ஒரு பேசுபொருளாக ஊடகங்கள் விவாதிக்கல. ஒரு ஏற்கனவே ரோட் ஷோ பிளான் பண்ணாங்க, அது கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் கூட்டணி கட்சி தலைவரோட சந்திப்பு இருந்துச்சு, அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. கடைசியில தன்னுடைய கட்சிக்காரரை மட்டும் சந்திச்சுட்டு மோடி போயிருக்காரு. என்ன சார் நடக்குது? மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு வியூகத்தை அமைத்திருக்கிறார். நான் வந்து இங்கே ஓட்டு கேட்க வேண்டியதே இல்லை, அதிமுக போதும், கூட்டணி கட்சி தலைமை அதை பார்த்துப்போம். ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்றாரு, அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரட்டும், அவங்க வந்தாலே நாங்க ஜெயிச்சிருவோம். சரி, நாங்கள் வரல, எண்ணிக்கை கூடும் சொல்றாரு. நாங்கள் வரல, நீங்க அதனால- நீங்க ஆட்சி மாற்றம் எதுன்னு அதனால தவிர்க்கிறாரா நினைக்கிறேன். ஒருவேளை அவரோட உங்களுக்கு வந்துங்க, இப்போ பிரதமர் வராருன்னா அதுக்கு எடுத்து கரெக்டா செய்யறதுக்கு ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்கு ஒரு விஷயம்லாம் பண்ணணும். இப்போ தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சாச்சு. வேட்பாளர் அறிவிச்சோன்னா நான் அவங்கவுங்க எம்எல்ஏ ஜெயிக்கணுன்றதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கூட்டணிக்கு முன்னாடியே 3 வாட்டி வந்து பேசிட்டு போயிட்டாச்சு. திருப்பி என்ன பேச போறாரு? அதனால இது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதுக்கப்புறம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உண்மையிலே வந்து அவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் பத்துன்னு தூங்குது. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்துட்டு வாக்காளர்களை குசிப்படுத்துறது அதெல்லாம் நடக்குது. நான் அதெல்லாம் போய் உடனே போய் பாஞ்சு பிடிங்க அப்படின்லாம் சொல்லலை. குறைந்தபட்சம் ஒரு சில அதிகாரிகளையே மாற்றாமல் வந்து அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்னும் போது ஒரு கணக்கு வச்சிருக்கிறீங்க, தமிழ்நாடு போது ஒரு கணக்கு வச்சிருக்கிறீங்க. டிஜிபிலாம் மாற்றிருக்காங்களே சார். பாரதிய ஜனதா கட்சி எந்த திமுக அமைச்சர் மீது என்ன ஊழல் விசாரணை தீவிரப்படுத்தினாங்க, இல்லை என்ன கைது செஞ்சாங்க, இல்லை யாரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினீங்க? பாஜக ஒரு மறைமுக கூட்டணியோடு இருக்குது சார். எதிரில் போகும்போது அதிமுகவோட கூட்டணி, திரைக்கு மறைவாக எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்குது, அவங்க திமுகவோட நட்பு பாராட்டு. திமுகவிலே யாரும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது இல்லையா? அமித்ஷாவோட மகன் இவர் தான், இவர் பேர் ஜெய்ஷா, இவர் இப்படி இருந்தார் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இவருக்கு இவ்வளோ சொத்து. ஒரு காணொலி எடுத்து 214 தொகுதியிலையும் போய் பேசுங்க. விஜய் பேச மாட்டார், முதலமைச்சர் பேச மாட்டார், திமுகவில் யாரும் பேச மாட்டீங்க, பாஜகவும் உங்களை யாரையும் கைது செய்யாது. மண்ணு திருடு போனது உண்மை, ஆதாரம் இல்லை. அப்போ அந்த மண் எங்கே போச்சு? யார் எடுத்துன்னு போனது? அதிமுககாரங்க இந்த 5 வருஷம் மண்ணு ஓட்டியிருக்க முடியாது. அவங்க ஆட்சி காலத்தில் அவங்க மண்ணு ஓட்டியிருப்பாங்க. அவங்கவுங்க ஆட்சி காலத்தில் தான் அவங்கவுங்க மண்ணு திருட முடியும். இதுதான் உண்மை, இதுதான் நாட்டில் நடக்குது. சரி, இப்போ நீங்கள் எதிர்கட்சி பிஜேபி, அவங்க திமுக ஆளுகிட்ட கட்சி. எங்கப்பா துரைமுருகன் அவர்கள் இலாக்கால மண்ணு பிரச்சனை ஆச்சு, கலெக்டருக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சிங்களே, எதுக்கு இந்த சம்மன்லாம் என்ன ஆச்சு? இப்போது கொஞ்சம் ஜாடியில் எண்ணெய் உப்பு மிளகாலாம் போட்டு ஊறுகாய் போட்டு வைப்போமா? இதுதான் நீங்கள் கொடுக்குற தூய ஒரு அரசாங்கமா? அதை தான் எதிர்த்து திமுக பிரச்சாரம் பண்ணுதா? சார், மக்களுக்குமே எல்லாருக்கும் தெரியும் யார் யார் என்னென்ன அரசியல் பண்ணுறாங்க, யார் எவ்வளோ தூய்மை, யார் எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. ஊழல் இல்லாத கட்சி அப்படின்லாம் அதெல்லாம் அது சொல்லிக்கலாம், மக்களுக்கு தெரியும். நான் வந்து இதில் வந்து இந்த கட்சி ஒழுக்கமாக இருக்குது, அந்த கட்சி சூப்பராக இருக்குன்னு அதையெல்லாம் நான் வாதம் பண்ண நான் ஆள் இல்லை. அது அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சிக்கு முட்டு குத்துக்குவாங்க, அவங்க குத்துக்கிட்டோம். இந்த 2 திராவிட கட்சிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா இருக்குது. இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, புதுசாக வந்தவர் எதனா புதுசாக பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிட்டு இன்றைக்கி விலை போகாமல் இல்லை இன்றைக்கி சீட்டு கிடைக்காம இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் கூட்டுன்னு போய் அங்கே சீட்டு கொடுக்குறாரு. அவரோட லட்சணம் முளைக்கிறதுக்கு முன்னாடியே மோசமாக இருக்குது. வேட்புமனு கூட கொஞ்சம் பிரச்சனை, தாக்கல் பிரச்சனை இருக்குது, மறுபடியும் அஃபிடவிட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது. இல்லை, அவருக்கு பெரம்பூரில் நின்னா வயசு கூடுது, திருச்சி போனால் வயசு குறையுது. இப்படி ஒரு புதுசாக இருக்குது. அதான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இல்லை அந்த வழக்கறிஞர் பிரிவை வந்து இன்னும் வலுப்படுத்தணும். அவர் உழைப்பு பத்தலை. இப்போது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து வேட்பாளராக நிற்கிறார் காரைக்குடியில். அங்கே கொஞ்சம் தான் பிரச்சாரம் பண்ணுறார், மற்ற இடம்லாம் சுற்றி சுற்றி வர்றாரு தன்னோட மற்ற வேட்பாளர்களுக்கு. இவர் குளத்தூரில் பெரம்பூரில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் ஈஸ்ட்டில் நிற்கிறாரு. இவருக்கு தான் இவர் போய் ஓட்டு கேட்டுக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு. யார்? விஜய். மற்றவங்க யாருக்கும் போகிறதில்ல. அப்போது விஜய் சாரை போக விடலன்றாங்களே, நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்களே. சரி, வேட்புமனு தாக்கல் போகிறதுக்கு இவர் போனாரா போலியா? போனார். சரி, இங்கே பெரம்பூருக்கு இவர் வந்தாரா வரலையா? வந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் கூட்டம் போட்டாரா போடலையா? போட்டார். இதெல்லாம் யார் பர்மிஷன் கொடுத்தது? கரூரில் அவ்வளோ பெரிய எத்தனை போய் 42 பேர் சாவறதுக்கு பொறுமையாக ரோட் ஷோ பண்ணின்னு கூட்டத்தை காமிச்சின்னு அட்டகாசம் பண்ணின்னு ஆரவாரம் நடந்ததா இல்லையா? திருச்சி மரக்கடையில் பாதிப்பு போக்குவரத்து ஸ்தம்பித்ததா இல்லையா? அப்போ யார் கொடுத்தது?
எவ்வளோ நாளுங்க தேர்தலே இன்னும் கொஞ்ச நாள் முடிய போய் இன்னமும் அதே உண்மைக்கு புறம்பான காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல இதே பொய்யை திரும்ப திரும்பி சொல்றதுனால அது உண்மையாயிடும். பர்மிஷனை தாண்டி பாதுகாப்பு குறைபாடுகள் யாருக்கு யார் பாதுகாப்பு? என்ன 18 வயசு குழந்தையா இவரு? இன்னைக்குதான் மக்களை வந்து அவரை பார்க்க வராங்க சார். நான் என்ன கேட்கறேன், அவர் என்ன நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சமைஞ்ச புள்ளையா? யாருன்னா அவரை கடத்தின்னு போயிடுவாங்களா? இல்லை நடிகையா அவரு? யாருக்கு யார் பாதுகாப்பு? மக்கள் தானே எல்லாம். நான் ஜோம்பி கூட்டமா இல்லை தீவிரவாதியா? உங்க கட்சிக்காரங்க தானே, உங்க தம்பிங்க தானே, உங்க தங்கச்சிங்க தானே, உங்க நண்பா நண்பீஸ் தானே. யாருக்கிட்ட பாதுகாப்பு கேட்குறீங்க? அதை சொல்லணும். அப்போ வெளிப்படையா சொல்லணும். எனக்கு தாவேக்காரங்களை பார்த்தா பயமா இருக்கு, பூரி விட்டுருவாங்களோ, பராண்டி விட்டுருவாங்களோ, கடிச்சு விட்டுருவாங்களோ, பயமா இருக்குன்னு வாயை திறந்து சொல்லணும். விஜய் தமிழகத்துல இருந்து பாதுகாப்பு வேணும். டெய்லிங்கன்னா ஈரான் மாதிரி என்ன குண்டு புழிதாங்க. அப்ப அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது விஜய் பண்ணிக்க தனக்கு சார். அவர் இதை காட்டி ஏமாத்துறாரு சார். அவர் உழைக்க தயாரா இல்லை. போய் நாமினேஷன் பண்ணிட்டு திருச்சியில் 2 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணல, ரோட் ஷோ போயிட்டு வந்தார். அப்போ அமித்ஷா அவர்களுக்கும் உங்களுக்கும் மோடிக்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? என்ன ரோட் ஷோ வேண்டி கிடக்குது? ஏன் கையெத்து ஓட்டு கும்பிட்டு ஓட்டு போட சொல்லி கேட்க தெரியாதா? தொகுதியாக போகிறது இல்லையா மற்றவங்களாம்? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரீங்க ஓட்டு கேட்டு, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அந்த ஒரு வாட்டி கூட நான் வரமாட்டேன்னா அப்போ ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரு? நான் படம் பார்த்துட்டா எல்லாம் குத்திடுவாங்களா? அப்படியே ஓட்டு கேட்கணும்னு ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் கூட கிடையாது. அவர்லாம் அண்ணா பேரை பயன்படுத்துறாரு. அண்ணா இப்படி தான் இருந்தாரா? அண்ணா இப்படி தான் திராவிட சித்தாந்தத்தையோ இல்லை கட்சிகளை கொண்டு வந்தாரா? இரவு நேரத்தில் கூட வந்து ஓட்டு எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு. அடுத்து இன்னும் உங்களுக்குலாம் அடிப்படை குணம் இருக்கு எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கு? இப்படி தான் ஊராக போயிட்டு பாதுகாப்பு வேணும், போலீஸ் விடல இப்படி தான் பண்ணியிருந்தார் எம்ஜிஆர். அவர் படம் தான் ஓடலை, அவருக்கு தான் பிரச்சனை வந்தது. அவரோட ரீல்ஸ் எல்லாம் கூட தான் அன்னைக்கு பஞ்சாயத்தாச்சு. படம் வந்து சுருள்கள் கிடைக்காம சிக்கலாச்சு, எதிர்கொள்ளலை. அதுதான் தம்பு திராணி. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு 5-3 அடுக்கா எல்லாம் பண்ணிட்டாங்களா? பிஜேபியோட கூட்டணி, அமலாக்கத்துறை வரும்னாங்க. என்ன வந்துச்சு? அமலாக்கத்துறை வந்துதா? அமலாக்கத்துறை நல்லா தூங்குது, சிபிஐ இந்த சைடு தூங்குது. கூட்டணிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறார், ஆஹா பாஜக வந்து நம்மளை வந்து சரி அவ்வளோதானே, ரைட்டு, உங்கள் கதை என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ கொடுக்குறோம் பாரு சீட்டு உங்களுக்கு, கன்னியாகுமரி, அதுக்கப்புறமா வந்து தோக்கர தொகுதி, அமைச்சர் தொகுதி, ஜெயிக்காத தொகுதி. நீங்கள் திருப்பரங்குன்றம் கூப்பிட்டா இந்த அப்படி திருவண்ணாமலை, நீங்கள் திருத்தணி கேட்டால் இன்னொரு ஜெயிக்காத தொகுதி, டி நகர் கேட்டால் இன்னொரு ஜெயிக்காத தொகுதி. மாற்றி மாற்றி கொடுக்குறாரா? கண்டிப்பாக. பின்ன இப்படி இருந்தால் அப்படி தான். இப்போ நீங்களாம் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அப்போது அந்தந்த கட்சி அந்தந்த நிலைப்பாடு. அமமுகவுக்கு அந்த கட்சி எங்கெங்கெல்லாம் பலம் இருக்கோ கேட்டதை கொடுத்தாரா? கண்டிப்பாக. ஏன் கொடுக்குறாரு? பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெங்கே கேட்டாங்களோ இருக்குது, அவங்களோட ஸ்ட்ராங் ஏரியா. ஏன் பிஜேபி கொண்டு அது அமையல? இப்போ அது அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு உள்ளபடியே இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு பெரிய ஆசைலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவரோட நடவடிக்கை, அவரோட அந்த விஷயங்கள் அப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த சைடு எடுத்திங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி, பிரகாஷ் அவங்க அந்த கூட்டணி ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக. அதனால தான் அந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்து எந்தெந்த தொகுதியெலாம் தோக்க முடியுமோ, கோயம்புத்தூரில் காங்கிரஸுக்கு சீட்டு, தேசிய கட்சிகளை கரெக்டாக ஒரு சார். தேசிய கட்சி தேவையே கிடையாது சார், தமிழக அரசியலுக்கு தேவையே கிடையாது. என்ன நீங்கள் அப்படியே வாரி வாரி குத்துட்டீங்க தேசிய கட்சி, ஓட்டு கேட்டு வரீங்க. இப்போ ராகுல் காந்தி ஊருக்கே வரலங்க பிரச்சாரத்துக்கு. இன்னும் 2 வாரத்தில் தேர்தல். இந்த தேர்தல் பாண்டிச்சேரி வராரு. பாண்டிச்சேரி வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க. அங்கே ஒரு வாட்டி அப்படி தான் கூடலூர் வரலாம் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல். அப்போது 27 சீட்டு உங்கள் சீட்டு தானே, அதுக்கு உண்டான பிரச்சாரம் பண்ணணும்ல. உங்கள் சொந்த கட்சிக்காரங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல, வரமாட்டேன்றீங்க. அங்கே பிரதமர் வந்தால் சிக்கலாகுது, இவர் வரலன்னா சிக்கலாகுது. ஆனால் இந்த தேர்தல் வந்து களம் என்பது திமுக வர்சஸ் அதிமுக நகரங்களில். ஒரு சில நகரங்களில் இப்போ இது சென்னை போன்ற இடத்துல தாவேக்கா ஒரு சில இடத்துல நல்லா ஓட்டு வாங்குவாங்க, ஏன்னா விஜயை வந்து நிற்கிறதுனால. கிராமப்புறங்களை பொறுத்தவரை அதிமுக வர்சஸ் திமுக களம் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என் பார்வையில் ரொம்ப க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்கு அதிமுக. இந்த வாக்குறுதிகள் இன்னும் ரீச் ஆனால் இன்னும் கூட மாறும் சார். மக்கள் முடிவு பண்ணிட்டா ஆட்சி மாற்றோம் சார், மக்கள் முடிவு பண்ணிட்டா ஆட்சி தொடரும் சார், அவ்வளோதான்.
ஒன்று இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், இதில் ஒன்றும் பெரிய போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய பேர் ஏன் இதை வெளிப்படையாக பேச முடியுமோ இல்லை சொல்ல முடியலன்னா விஜய் அவர்களை கணிக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் தொகுதியாக தான் கணிக்க முடியாது. மொத்தம் 234 விஜய் வந்து ஒரு சில தொகுதிகளை திமுகவை தோக்கடிப்பார், ஒரு சில தொகுதியில் அதிமுகவை தோக்கடிப்பார். ஆனால் அங்கே ஜெயிக்க போகிறது திமுகவோ இல்லை அதிமுகவோ தான். கண்டிப்பாக விஜய் கேன் பி a ஸ்பாய்லர். ஒரு விஷயத்தை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ண முடியும். அது விஜயகாந்த் அவர்கள் பண்ணியிருக்காரு, கமல் அவர்கள் பண்ணியிருக்காரு. கமல் 8% வாங்கினார், விஜய் வந்து 2 கமலாக மாறலாம் அதிகபட்சம். இல்லை விஜய் வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு 12 14 வாங்கலாம். இல்லை விஜய் ஒண்டி ஜெயிப்பார். அதான் நம்ம கேட்குறோம். 40% வாக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, கருத்து கணிப்பெல்லாம் சொன்னீங்க. எவ்வளவு சீட்டு தாவேக்கா ஜெயிப்பாங்க, எந்தெந்த சீட்டு சொல்லுங்கோ அப்படின்னா யாரும் பேச மாட்டாங்க. ஒரு விரல் விட்டு கூட என்ன முடியாதுல்ல வெற்றி இதை இருந்தால் சொல்லுங்க. தாவேக்காக்கு ஆதரவாக பேசுகிறீங்கல்ல, ஒரு சிலர் கருத்து கணிப்பெல்லாம் காட்டுறீங்கல்ல, சொல்லுங்க. நான் இங்கே உட்காந்துட்டு சொல்லுவேன் திமுக 60 சீட்டு ஜெயிக்கும், மேபி குறையலாம். அதிமுக 60 சீட்டு ஜெயிக்கும், மேபி குறையலாம். கிட்டத்தட்ட 100லேருந்து 120 சீட்டு இவங்க பிடிச்சிருவாங்க. இந்த 2 திராவிட கட்சிகள் போட்டியே மிச்சம் 110 தொகுதிக்கோ இல்லை 130 தொகுதிக்கு தான் போட்டியே. சொல்லுங்க. கூட்டம் வருது. ஆமாம், கூட்டம் வரும் தான் சார். திமுக கூட்டத்துக்கு போகிறாங்கன்னா 100 பேர் போகிறாங்கன்னா 70 பேர் கன்வெர்ட் ஆகும் ஓட்டா. கண்டிப்பாக அதிமுக கூட்டத்துக்கு போகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க, பார்க்குறாங்க. அதாவது 100 பேர் போகிறோன்னா 70 பேர். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இபிஎஸோட கூட்டமோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் கூட்டமோ, நான் 2 கூட்டமே இந்த சீசனில் போய் பார்த்துருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டம் போயிடுது. விஜய் சாருக்கு பேசினாலும் கூட்டம் நிற்கிது. ஆனால் அது ஓட்டா மாறுவாங்க. யாருக்கு எவ்வளோ ஓட்டா மாறுன்றதான் முக்கியம். உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி செருப்பு பிஞ்சு போகிற அளவுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு நெரிசல் பண்ணி, இப்போ பாலியல் சீண்டெல்லாம் ஒரு சில பெண்களுக்கு அங்கே நடக்குதுன்ட்டு வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. இவ்வளவும் நடக்குது. இங்கே வராங்க, பார்க்குறாங்க, தொலைவிலேருந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. காசு கொடுக்குறதா சொல்கிறாங்க. கொடுக்குறதா சொல்கிறது என்ன இருக்கிறதானே இந்த மண்ணில். நான் எதுக்கு அதை மறைக்கணும்? காசு கொடுத்து தான் கூட்டுன்னு வராங்க, கொடுத்து தானே கூட்டின்னு வராங்க. ஏமாத்தியா கூட்டின்னு வந்தாங்க? கிடையாது. ஏதோ மக்கள் பணம் மக்கள்கிட்ட போகுது இல்லை. ஊழல் பிரச்சனை அது அடுத்து. நான் இதெல்லாம் சூப்பரு, நான் இதை நியாயப்படுத்தலை, நான் யதார்த்தத்தை பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ சீட்டு கொடுத்து பஸ்ஸு கொடுத்து கௌரவமாக கூட்டின்னு வரவங்களா கௌரவமாக நடத்துவாங்களா? இல்லை நான் வருவேன் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு வீட்லேயே இருப்பேன், எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்கன்றா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜனங்க. சார் மதிப்பு மரியாதைன்னு ஒன்று இல்லையா? கண்டிப்பாக சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ எனக்கு இவரை பிடிக்கல, உனக்கு ஓட்டு போடுறேன். எல்லா காலகட்டத்திலையும் அப்படி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து இவர் வந்த தேர்தலில் இவர் தூக்கி முதலமைச்சர் ஆகிடுவாங்க, இவர் அப்படியே டாட்டா காட்டின்னு டான்ஸ் ஆடின்னு புனித கோட்டை போயிடலாம் அப்படின்றது தான் பகல் கனவு. நிச்சயமாக திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் அந்த விசிகாவுடைய தொகுதி குறைச்சப்பட்ட பெருசு போட்டுச்சு. சீட்டு கிடைச்சும் கூட தொகுதி வந்து ஷானவாஸ் போன்ற முன்னாள் எம்எல்ஏகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த 2026 தேர்தலுக்கு களம் மாறும், அரசியல் மாறும், நானே போட்டி போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. நேற்று அது வந்து இந்த யுக்தியை மாற்றி, தேர்தல் யுக்தியை மாற்றி அவர் இளையபெருமாளுடைய இளைய மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுவும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. இது திமுகவோட அழுத்தத்தால் அவர் மாறி இருக்காரு. ஒரு பக்கம் விஜயினால தான் வந்து திருமாவளவன் மாநில அரசுக்கு வந்தார் சொல்லிட்டு ஆதவர்ஜன் சொல்றாரு. அதே ஆதவர்ஜனா இப்போ திமுக அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜன் கிடையாது, எல்லாருமே சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசுறதுலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர் அப்படியே லைட்டாக ட்வீட்டு போடுறது, சக்கரவர்த்தி எங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படி லைட்டாக இருந்தது. இல்லை ஒரு 80 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக வலுவான கூட்டணி பிரமாதமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசுவார். அங்கே இருந்த அந்த ஒரு பிரம்மாண்ட அழகான ஒரு கூட்டணியை மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் லைட்டாக சராண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது பேசுபொருளாய் சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், டிஎம்டிகேவை பெரிய கட்சி, நீங்கள் 1/2% ஓட்டு வச்சுக்கிறீங்க, ராஜ்யசபாலாம் கொடுக்க முடியாது, யாருக்கு கொடுப்போம், எந்த வருஷம் சொல்லலை. அப்போது வருஷம் போட்டுக்கணுமே தேதினா எந்த காலத்துலையுமே போட்டதில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேமலதா சொல்கிறாங்க. நல்ல முடிவு. கூட்டணி முறிவுன்றது எல்லா இடத்துலையும் ஆகும். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் வெளியில் வந்துட்டார். ஏன் வந்தார்? அவருக்கு ஏதாவது மனசு கஷ்டம். கிருஷ்ணசாமி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தார், கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டார். ஏன் போனார்? அவருக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டம். எல்லாரும் கூட்டணி வைக்கிறீங்க, கூட்டணி பிரிகிறீங்க, அது ரைட்டு.
மக்கள் நலன் அதில் இருக்கா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு, நான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டேன், நான் பிஜேபி கூட கூட்டணி வரேன், ஆனால் நீட் தேர்வு ரத்துன்னு அறிவிக்கணும், 8 வழி சாலை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி அறிவிக்கணும், பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு பிரதமர் அறிவிக்கணும், இல்லை எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி சொன்னால் இந்த கேப்டன் விஜயகாந்தோட கட்சி வச்சிருக்கக்கூடிய அந்நியாரங்கிற நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு அதில் முறிவுன்னா மக்கள் ஐயோ பாவம், மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க பாவம் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட சகோதரரை எம்பி ஆக்கிறதுக்கு அதிமுக நேந்தி விட்ருக்கா? யார் கட்சியில் யார் எம்பி ஆகிறது? சரி, அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்களும் கேட்டீங்க, இல்லைன்னாங்க. அதை பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி. அதாவது நாட்டில் வந்து ஊழல் 30 கோடி காணோம், 3000 கோடி காணோம், நாட்டு மக்கள் பிரச்சனை, லாக்அப் டெத்து, சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெருசா, இல்லை உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது பிரச்சனை. இப்போ நான் ஒரு வாக்காளருங்க, விழுப்புரத்துலையோ இல்லை கள்ளக்குறிச்சிலையோ, அவர் எம்பி ஆனால் இவங்களுக்கு என்ன, அவர் எம்பி ஆகலைன்னா இவங்களுக்கு என்ன, ஓட்டு போடுற மக்களுக்கு? கண்டிப்பா மக்கள் பிரச்சனை இங்க முக்கியம். இது உங்க பிரச்சனைங்க, கட்சி பிரச்சனை. அதிமுகன்ற கட்சிக்கும் டிஎம்டிகேன்ற கட்சி பிரச்சனை இல்லை, பிரேமலதா அவர்கள்ன்ற ஒரு தலைவருக்கும் எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு தலைவருக்கும் பிரச்சனை. இதுல மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனை என்ன பேசுனீங்க, என்ன கேட்டீங்க? பிஜேபி என்ன கேட்டீங்க? திமுக என்ன கேட்டீங்க? குறைஞ்சபட்ச செயல் திட்டம் இல்லையே. இருந்தா பேசலாம். அதிமுக கூட்டணி அந்த அமைஞ்ச போது கூட ஒரு செயல் திட்டம் வச்சுதான் அவங்க செயல் திட்டம் வச்சிருப்பாங்க. எப்பயுமே இது கோரிக்கைன்றதை வைப்பாங்க. அது காடுவெட்டி குரு ஐயா காலத்துல இருந்து ராம்தாஸ் ஐயா போன்றவர்கள்லாம் அதை பேசுவாங்க. சம்டைம்ஸ் உக்கிரமாக பேசுவாங்க, சம்டைம்ஸ் அமைதியாக பேசுவாங்க, ஆனால் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்குது? தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி விட்டு வெளில வராரு, சீட்டு கொடுக்கல அப்படின்றது ஒரு உண்மை, யதார்த்தம். ஆனால் அதையே சொல்ல முடியாது வெளியில். பாதி அதை சொல்கிறாரு, மீதி பாதி என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சில கோரிக்கைகள் வச்சேன், இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு வந்து தீர்வு வேணும், இன்னும் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பணும், இஸ்லாமியர்கள் வந்து இங்கே என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப நாள் தண்டனை பெற்றுட்டாங்க, அவங்கள ஒரு சில விடுதலை பண்ணோம். அதே மாதிரி இங்கே திருச்சியில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து இன்னும் பாஸ்போர்ட்டு விசா பிரச்சனை இருக்காங்க, அது மாதிரி வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடை இன்னும் உறுதி செய்யணும், அது தீவிரப்படுத்தணும், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும், தனியாருக்கு வந்து பண்ணணும் இப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன டிஎம்டிகேல சொல்லி மக்கள் பிரச்சனை. அவரும் கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டாரு, நீங்களும் கூட்டணி விட்டு வெளியில் போயிட்டீங்க. நீங்கள் அதிமுக கூட்டணியில் போனீங்க, அவங்க திமுக கூட்டணி. அவர் ஒரு கட்சி நடத்துகிறவர் இதெல்லாம் காரணமாக பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கும் சீட்டு கம்மியாக கொடுத்தாங்க, அதான் கோவம். உங்களுக்கும் சீட்டு கம்மியாக கொடுப்பேன்னு சொன்னாங்க அதிமுக, அதான் கோவம். இதுதான் யதார்த்தம். நான் பேசுகிறேன், இல்லை நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் பார்க்குற மக்களுக்கு எந்த கட்சி எவ்வளோ சீட்டு வேணால் மக்களுக்கு நாங்கள் 60 சீட்டு பிஜேபி நின்னா அது பிரச்சனை கண்டிப்பாக. ஆனால் 8 சீட்டு 10 சீட்டு இல்லை 1 சீட்டு 2 சீட்டு கூட பிரச்சனை இல்லை. இப்போ பிஜேபி 27 சீட்டு நிற்கிறதும் 29 சீட்டு நிற்கிறதும் காங்கிரஸ் பெருசா பிஜேபி பெருசான்னு வேணால் அது பேசு பொருளாகும். மக்களுக்கெல்லாம் அதை பற்றி கலக்கட்டை. அப்போ அப்படி தானே இருக்கு. இப்போ சுதீஷ் அவர் சரி, இப்போ பாராளுமன்ற உறுப்பினராகி 10 நாள் ஆயிடுச்சா, என்ன பண்ணார் மக்கள் பணி? எங்கன்னா அமித்ஷா போகும்போது குறுக்க போய் நின்று தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் பண்ணணும் எதனா இல்லை. இப்போ கேட்டால் தேர்தல் ஆணையம் வந்து விட்டது. ஏன் தேர்தல் ஆணையம் வரதுக்கு முன்னாடி தானே நீங்கள் வந்து பண்ணுறீங்க? இல்லை இப்போ நீங்கள் எங்கன்னா போகிற இடத்துல பிரதமரை பற்றி ஏதோ ஒரு 4 வார்த்தை அன்பாக பேசுங்க. இதெல்லாம் தமிழகத்துக்கு வந்துட்டாரு. பொதுவாக கடிதம் எழுதுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் கடிதம் எழுதுவாங்க. சார் கடிதம் இதெல்லாம் ஏமாத்து வேலை சார். என்ன இதுன்னா இன்னமும் கற்காலத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்களா? கடிதம் எழுதுன்னு கலைஞர் காலத்தில் எழுதுனாங்க, அதையே உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்களா இன்றைக்கும்? உங்கள் கோவம் நியாயமாக இருந்தால் அந்த ஊருக்கு அந்த தலைவருமா எதிர்த்து காட்டுங்கன்றேன் நான். கருப்பு பலூன் எவ்வளோ? 5 ரூபா இருக்குமா? ஒரு 500 கருப்பு பலூன் எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ சார் ஆகும்? 2500 கண்டிப்பாக. பிரதான பெரிய கிருஷ்ணன் 10,000 ரூபாய்க்கு கருப்பு பலூனு. பலூன் ஊதுறதுக்கு ஒரு 10 பேர் ஊதி ஊதி விடலாமா மேலே? அப்போ ஓடணும் போது கருப்பு பலூன் விட தெரியுது, வானானா வெள்ளை கூட. இது முரண் இல்லையா? அப்புறம் எங்கேருந்து எதிர்க்கிறீங்க? சரி, அவங்களும் ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலை எவ்வாறு நீங்கள் கையாண்டீங்க? ஏமந்த் சோரனை எப்படி கைது செஞ்சீங்க? காரோட காராக தூக்குனீங்கல்ல. வெஸ்ட் பெங்காலில் அதிகாரியை டெய்லி மாற்றுறீங்க, டெய்லி. அதே டாஸ்மாக் தான், அதே டாஸ்மாக் தான், ரைட்டா? சாராயம் தான். கவிதா அவர்களை எப்படி நடத்துது பிஜேபி? தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் பாதுகாப்பாக அமைதியாக இருக்காங்களே. அதிமுக பீரியட்லாச்சும் ரைடு விட்டீங்க, விஜயபாஸ்கர் குட்கா கேஸு, தலைமைச் செயலகத்தில் ரைடு, எல்லாம் ரைடு. எளியிலேருந்து யாருன்னா பார்த்தானா நினைப்பாங்க பிஜேபி திமுகவும் கூட்டணி பழகுது, அதனால தான் அதிமுகவும் ரைடு விட்றாங்க
அப்படின்னா இருக்கும். அன்றைக்கும் நான் வந்து அந்த ரைடை வரவேற்றேன். ஏன்னா ஆட்சியாளர்கள் மீது சந்தேகம் இருக்கும், எனக்கும் இருந்தது. நான் அன்றைக்கும் விமர்சனம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட பிஜேபி வாய்ப்பு கொடுக்கலையே. ஆனால் அண்ணாமலைஜி சொல்லுவார், ஆனால் நாங்கள் வந்து சிறப்பான கட்சிங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணுறோன்னா, அதான் தான் சொல்கிறது. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொல்வது போல் பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் நயனார் நாகேந்திரன் ஓரளவுக்கு யதார்த்தமான அரசியல்வாதி. இல்லாத பொல்லாதையும் சொல்கிறது, நான் அத்தை பண்ணுறேன் இத்தனை நிமித்துறேன், நாங்கள் நிற்கிறோம் களத்தில் போகிறோம், அதிமுக கூட்டணி கொஞ்சம் பேர் ஜெயிச்சு போனால் மக்கள் பிரச்சனை பேசுவோம், அவ்வளோதான். அப்படியே திருப்புறோம் பெறட்டுறோம். நாங்கள் வந்து என்டிஏ பாருங்கள், இந்த பத்திரிகையாளர்கிட்ட இந்த சவுண்டு விட்டு 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 பேசி பேசி அப்படியே ஒரு அரசியல் பண்ணுறது ஒரு குரூப் இருக்குது. அது விஜய் சாருக்கு மற்றவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா விஜய் சார் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு அந்த அந்த தைரியம் ஜாஸ்தி, அது விஜய் அவர்களுக்கு இல்லை. இந்த விசிகா விஷயம், இப்போ விசிகாவை பொறுத்தவரைலாம் அந்த முரண் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஆளுர் ஷானவாஸ் போன்றவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காது. உண்மையில் அது மக்களோட பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு குரல், ஒடுக்கப்பட்டவரோட குரல் மக்கள் குரல். அது ஒடுக்கப்பட்டவர் பணக்காரர் ஏழெல்லாம் பார்க்கறதில்ல, அது மாதிரி பேசுகிறவருக்கு ஒரு சீட்டு கொடுக்காத ஒரு முரண். இன்னொன்று, அண்ணன் திருமாவளவன் வந்து மற்ற தலைவர்களோடு நீங்கள் அவரை வந்து பார்க்க முடியும். அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சில முடிவுகள் வந்து எடுப்பார். அப்போ அவருக்கு ஏதோ மனசு கஷ்டம் வந்திருக்கு, அதனால தான் நிற்கிறேன்றாரு, அப்புறம் நிற்கலைன்றாரு, அப்புறம் யூட்டர்ன் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாவேக்காவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் மற்ற கட்சிகள் மீது, அதுவும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அப்போது இந்த திமுக கூட்டணியில் ஒரு சில பிரச்சனைகள், பட் அவங்களுக்கு கூட்டணியை தாண்டி அவங்களுக்கு பெரிய சிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களோட தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இந்த வாட்டி. ஏன்னா வழக்கமாக திமுகவோட தேர்தல் வாக்குறுதி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகும். இந்த வாட்டி திமுகவோட தேர்தல் வாக்குறுதி பேசு பொருளாகல. அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு, பேசு பொருளாக இருக்குது. அதிமுக அதாவது அந்த எல்லாரும் 2 பேரும் பெண்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் சேம். இதில் என்னென்னா அதிமுகவில் எல்லாருக்கும் கொடுக்குறேன்றாங்க. அவங்க தகுதி, அதாவது ஓட்டு போடும்போது வராது தகுதி, கண்டிப்பாக ஓட்டு போட்டு முச்சோன்னா வரும் தகுதி. அப்போ மக்களும் அதே மாதிரி தகுதி பார்த்தா, அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து மிக்சி கொடுக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாருக்கும் மிக்சினா ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்கலன்னா தப்பாக அவங்க கொடுக்குறது முடிவு பண்ணிட்டா எல்லாருக்கும் கொடுத்துருவோம். அது அம்மையார் ஜெயலலிதா பார்த்தோம். கார் வச்சுருந்தவங்களுக்கும் 5000 ரூபா போட்டாங்க, குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கும் 5000 போடுவாங்க. ஒரு சில பேர் வைப்பாங்க குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபா தேவை, காரில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு? சரி, குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் கொடுக்குற வரியில் அரசாங்கம் செய்யுது? அவங்க கொடுக்குற வரி தான். காரில் போகிறேன் நான் 5000 ரூபா 10000 ரூபா வரி கட்டுறேன்றதுனால எனக்கும் தான் அன்றைக்கி வீட்டில் தண்ணி வந்தது, என் காரும் பஞ்சர் ஆகிருக்கும், இல்லை நான் பைக் வச்சுருக்கேன், இல்லை நான் மிடில் கிளாஸு, என்னோடய ஃபோனு தண்ணியில் விழுந்திருக்கும், அது பாதிப்பு இல்லையா? நான் வரி உழைக்கவும் செஞ்சுட்டு வரியும் அதிகமாக இருக்குது, எனக்கு அரசாங்கம் எதுவுமே செய்ய மாட்டேன்னா என்ன? நீங்கள் ஏழைப்பாழைகளுக்கு செய்கிறத யாரும் வேணான்னு சொல்லலை, செய்யணும். அவங்களுக்கு செஞ்சுட்டு மற்றவங்களை அப்படியே மறந்து விடுறது என்ன நியாயம்? எல்லாருக்கும் செய்யுங்க, ஒரு சில விஷயம் அவங்களுக்கு கூட செய்யுங்க, அவங்களுக்கு சலுகைகள் கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அந்த நிலைப்பாடு கரெக்டு. அப்போது ஃப்ரிட்ஜு 10000 ரூபா பணம், 2000 ரூபா, அதுக்கப்புறமா வந்து விவசாயிகளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மடிக்கணினி, அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், இந்த லிஸ்ட்டு பார்த்தா பெரிய லிஸ்ட்டு. கண்டிப்பாக அங்கே சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியல. நீட் தேர்வு ரத்து, அப்புறம் விவசாயிகள் அந்த பூரா கடன் ரத்து, மாணவர்கள் கடன் ரத்து, தங்கம் யாரெல்லாம் அடமானம் வச்சாங்களோ அதெல்லாம் ரத்து பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியல. அப்புறம் விவசாயிகளுக்கு கேட்ட கரும்புக்கு விலை, கொள்முதல் விலைலாம் அவங்க கேட்டது ஒன்று, பட் அரசாங்கம் கொடுக்கறது கொஞ்சம் கம்மி. சொல்லியிருக்காங்க, வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க. வாக்குறுதிகள் அப்படின்னு வரும்போது அதிமுக வாக்குறுதிகள் பெட்டர். நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிற நன்றி சார். நன்றி.